இன்னைக்கும் வந்து ஒரு 3000 4000ல ஸோ அங்க இடம் இருக்குது. ஆனா இனி 5 இயர்ஸ்ல 2030ல இது எந்த அளவுக்கு டெவலப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 60ல இருந்து 70% ஆன ரைசிங் வந்து கண்டிப்பா இருக்கும். அங்க ஒரு 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது 8000க்கு நான் சேஞ்சஸ் கம்பல்சரி ஆயிரும். எதனால அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் மெட்ரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுக்கான ஸ்டடி போயிட்டு இருக்குது. ஒன்ஸ் ஸ்டடி முடிஞ்சது அப்படின்னாலே அப்டேட் பண்ணியே தான் ஆகணும். ஒரு சிட்டி அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சே தான் ஆகணும். அது எல்லா விதத்திலையும் தான் வளர்ச்சி அடையணும். வெறும் ஒரு இடம் மட்டும் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கணும். அது கவர்மெண்டோட ரூல்ஸ்லயே இருக்குது. அப்ப அவங்க கண்டிப்பா அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ப அடுத்தடுத்து எங்க எக்ஸ்டென்ஷன் வருதுன்னு இப்பவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 அமரம் உட்காந்து அடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸ்டென்ஷன் வருதுன்னா எந்த லெவல் வரை அந்த எக்ஸ்டென்ஷன் போலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன நிலம் கையகப்படுத்துறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாம் மட்டும்தான் நாட்கள் தள்ளி போடுமே தவிர கம்பல்சரி அந்த இடத்துல வந்தே தீருங்கிற ப்ராஜெக்ட் வந்தே தான் தீரும். அப்ப மேல சொன்ன இந்த 3 இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய இம்பாக்ட் உள்ள இடமா இருக்குது. இந்தந்த ஏரியாஸ்ல டார்கெட் பண்ணா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குமான்னா